ஓம் சாய்ராம். உங்க வீட்ல பணம் மலை போல சேர, வீட்ல செல்வ கடாட்சம் பெருக, நீங்க வாங்கின கடன் எல்லாம் சீக்கிரமாவே அடைக்கிறதுக்கு நாளைக்கு குபேர பௌர்ணமி சாயந்தரம் 6 மணிக்கு இந்த ஒரே ஒரு விளக்கு மட்டும் உங்க வீட்ல ஏத்துங்க. கண்டிப்பாக உங்களுடைய பண கஷ்டத்திலிருந்து வெளியே வருவீர்கள். செல்வ செழிப்பில் அந்த குபேரோட அருள் பெற்று மிகப்பெரிய லட்சாதிபதியாக மாறுவீர்கள். கடன் பிரச்சனையிலிருந்து தப்பிப்பீர்கள். ஒட்டுமொத்த கடனையும் ஒரேடியாக திருப்பி கொடுக்கும் அளவிற்கு நீங்கள் செல்வந்தராக மாற நாளைக்கு உங்க வீட்ல ஏற்ற வேண்டிய ஒரு எளிமையான தீபத்தை பற்றிய தகவலை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை பௌர்ணமி திதி வந்திருக்கு. அதோட பூச நட்சத்திரமும் வந்திருக்கு. அதாவது தைப்பூச திருநாள். முருகனுக்கு உரிய இந்த தைப்பூச திருநாள் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்று பௌர்ணமி திதியில் வந்திருப்பதால் இது பாத்தீங்கன்னா குபேரருக்கும் உரிய நாளாகத்தான் இருக்கு. ஸோ இந்த நாளில் நீங்க இந்த ஒரே ஒரு எளிய விளக்கை உங்கள் வீட்டில் ஏற்றினாலே போதும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி செல்வ செழிப்பில் நீங்கள் வாழ்வீர்கள் அப்படிங்கிறது ஐதீகம். நாளைக்கு பாத்தீங்கன்னா தைப்பூசத்தினால நீங்க உங்கள் வீட்டில் முருகர் வழிபாட்டை நீங்கள் செய்வீங்க. கண்டிப்பாக அதை எப்பவும் போல செஞ்சுக்கங்க. அதற்கு அடுத்தபடியாக நாளைக்கு தைப்பூசத்தை முருகர் வழிபாட்டோட சேர்த்து இந்த குபேர வழிபாட்டையும் செய்து கொள்ளுங்கள். சரிங்களா? இது எப்படி பண்ணணும் பார்க்கலாம். நாளைக்கு 6 மணிக்கு மேல பௌர்ணமி நிலவு முழுமையாக உதயமான பிறகு அந்த நிலவை பார்த்து நல்லா அந்த சந்திரனை நல்லா சாமி கும்பிட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் தீரணும், பணம் பலவழிந்து சேரணும் அப்படின்ட்டு அவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு உங்கள் வீட்டிற்கு விளக்கு ஏற்றுங்கள். நீங்கள் சாதாரணமாக வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றுவீங்களோ அதே போல எல்லா விளக்கையும் ஏற்றிக்கொள்ளலாம். சரிங்களா? அது கூட சேர்த்து ஒரு சின்ன பித்தளை தாம்பூல தட்டு ஒன்று வேணுங்க உங்களுக்கு இந்த பரிகாரம் செய்யறதுக்கு. சரிங்களா? அந்த பித்தளை தாம்பூல தட்டுக்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து அந்த மண் அகல் விளக்குல பாத்தீங்கன்னா சுத்தமான நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றி வையுங்கள். சரிங்களா? ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். ஒரு தாம்பூல தட்டு, அதுக்கு மேல ஒரு மண் அகல் விளக்கு, அதுல சுத்தமான நெய் ஊற்றி திரி போட்டு பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றி வைக்கணும். இந்த விளக்கை சுற்றி அந்த தாம்பூல தட்டுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில்லறை நாணயங்களை எல்லா சைடும் வச்சு விட்டுருங்க. சரிங்களா? விளக்குக்கு அடியெல்லாம் வைக்காதீங்க. விளக்கு சுத்தி வச்சாலே போதும். சோ இந்த விளக்கு சுத்தி நாணயங்கள்லாம் வச்ச பிறகு உதிரி பூக்களை முடிந்தால் நீங்க என்ன பண்ணீங்கன்னா நாளைக்கு மஞ்சள் நிற சாமந்தி பூ இருக்குல்ல, அந்த சாமந்தி பூவை வாங்கிட்டு அதை எல்லாத்தையும் அந்த பூ எல்லாத்தையும் உதிர்த்து வச்சுங்க. அப்படி உதிர்த்து வச்சிருக்க பூ எடுத்து இந்த விளக்குக்கு ஓம் குபேராய போற்றி போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி அர்ச்சனை செய்யுங்கள். சரிங்களா? இது எத்தனை முறை செய்யறது? 27 முறையும் செய்யலாம் அல்லது 108 முறையும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். உங்களுடைய மனம் போல 27 முறையும் சொல்லுங்கள். முடிந்தவர்கள் 108 முறையும் சொல்லலாம் இந்த மந்திரத்தை. சரிங்களா? இந்த வானத்துல நம்ம சந்திரன் பிரகாசமாக இருப்பதால் உங்களுடைய மனதில் எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. அதே போல வியாழக்கிழமையே பொதுவாகவே பாத்தீங்கன்னா குபேரோட அருள் நிறைந்த நேரங்க அந்த சாயந்தர நேரம் 6 to 8 மணி. சரிங்களா? இந்த நேரத்துல நீங்க நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய பண கஷ்டம் தீர, கடன் சுமை குறைய, குடும்பத்தோடு நீங்க மனம் உருகி உங்களுடைய குல தெய்வத்தையும் குபேரரையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் பூஜைகளில் கூட எல்லா தெய்வங்களையும் நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயம், இந்த சமயத்தில் கட்டாயமாக 2 வாழைப்பழமாச்சும் நீங்க நைவேத்தியமாக பூஜை அறையில் வைக்க வேண்டும். சரிங்களா? மறந்துடாதீங்க. ப்ளீஸ் 2 வாழைப்பழமாச்சும் நீங்க பூஜை அறையில நைவேத்தியமா வைக்கணும். இறுதியாக கற்பூர ஆரத்தி காண்பித்து இந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். சரிங்களா? அதோட கையோடு இந்த அர்ச்சனை செய்திருப்பீங்களா அந்த தட்டில் வச்சு இந்த சில்லறை காசுகளை எடுத்துட்டு போயிட்டு அதை கொண்டு போயிட்டு உங்களோட பீரோல வச்சிருங்க. கையோடய வச்சிருங்க. அதுக்கடுத்து அந்த காசை 3 நாள் கழிச்சு அந்த காசை எடுத்து சுப செலவுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்க வீட்டுக்கு பூ வாங்கலாம் சாமிகளுக்கு, அல்லது பூஜை பொருட்கள் ஏதாவது வாங்கி கொள்ளலாம் அந்த காசை வச்சுக்கிட்டு. அப்படி இல்லைன்னா ஏதாவது உணவுப் பொருட்கள் வாங்கி இல்லாதவர்களுக்கு தானம் கொடுப்பது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்குங்க. நாளைக்கு பாத்தீங்கன்னா மாலை மிகவும் அற்புதம் வாய்ந்த இந்த பௌர்ணமி நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் செய்வதற்கான நேரம் வந்திருக்கு. கண்டிப்பாக நம்பிக்கையாளர்கள் இந்த வழிபாட்டை பின்பற்றி பாருங்கள். கைமேல் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு இந்த விளக்கை மட்டும் ஏற்றுவதற்கு மறக்கவே மறக்காதீங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்க ஏற்றி பாருங்க. மிக விரைவிலேயே உங்கள் வீட்டில் பாத்தீங்கன்னா கஷ்டங்கள்லாம் தீரும், கடன் சுமைகள்லாம் தீரும், செல்வ செழிப்பில் நீங்களும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பணக்காரராக மாறுவீர்கள். அடுத்த வருஷத்துக்குள்ள நீங்களும் பணக்காரர் ஆயிடுவீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட், உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.